வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஏற்கனவே 15 மாதங்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பல நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வெளியே வந்தார். இவரது ஜாமீன் மனு வருகின்ற 31ஆம் தேதியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிரடியான உத்தரவை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விசாரணையில் ஏற்கனவே சாட்சிகள் பிறழக மாற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். மீதமுள்ள சாட்சிகளை வைத்து இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அந்த வரிசையில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதியும் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களது மனுவில் விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சிகள் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி அந்த நேரத்திலேயே பறிக்கப்படும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியின் சொத்துக்களும் முடக்கப்படும். குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வசம் சிக்கக்கூடிய திமுகவின் ஆட்சிக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, துரைமுருகன், கே.ஏ. நேரு, பொன்முடி மற்றும் தங்கம் தென்னரசு, அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அமைச்சர் மூர்த்தி வரைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில்தான் இருக்கிறார்கள். இதனால் திமுகவின் ஆட்சியே சரியில்லை என்று நீதிபதிகள் கேள்விகளையும் கேட்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் அமலாக்கத்துறை அதிகாரிகளால். அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம்? சுமார் 7 முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம் என்றும், ஜாமீன் அல்லாத சிறை தண்டனை கிடைப்பதற்குத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும், குறிப்பாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வந்தால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலாம். ஆனால் தற்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகவில்லை. அவர் வரும் வரை நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்களது கதை முடிந்துவிடும் என்றும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 2025 இறுதிக்குள்ளாவது செந்தில் பாலாஜிக்கு தண்டனை கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.